மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடலில் மீன் வடிவில் மறைந்திருந்த சூரனின் மகன் ரணியா சூரனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு திருவிடைக்கழி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுப்பிரமணியர் தேவசேனா உற்சவ மூர்த்திகள் குராவடி மரத்தடியில் எழுந்தருளச் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் மாலை மற்றும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு மாங்கல்ய தாரணம் எனப்படும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே சூறைக்காற்றில் விழுந்த ராட்சத ஆலமரத்தை பொதுமக்கள் உதவியுடன் நீண்ட நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் அப்புறப்படுத்தினர். சூசியாபுரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் அருகே 30 வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்த ஆலமரம் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியதைத் தொடர்ந்து ஆலமரம் வேரோடு சாய்ந்து அருகில் உள்ள மின் கம்பங்கள் மீது சாய்ந்து சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார் மீது விழுந்து சேதமடைந்தது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மின் வாரிய ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் சோலார் பிளான்ட் பேனல்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. பொடையூர் கிராமத்தில் தனியார் சோலார் பிளான்ட் அமைப்பதற்காக கிராமத்தின் அருகாமையில் சோலார் பேனல்கள் ஆனது அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென சோலார் பேனல்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கிய நிலையில் அருகில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மற்ற சோலார் பேனல்களிலும் தீ பரவி பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய சோலார் பேனல்கள் கருகி சேதமடைந்தன. இது குறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் பட்டியலின மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தால் பட்டா வழங்கியும் வீடு கட்டி குடியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சின்னமனூர் பகுதியில் வசித்து வரும் 77 பட்டியலின மக்களுக்கு ஆட்சியர் உத்தரவின் பேரில் வீடு கட்டுவதற்கான பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் நிலம் அளவிடும் பணி மேற்கொள்ளாமல் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் காலம் தாழ்த்தி வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கோட்டாட்சியரிடம் கேட்டபோது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் அனுமதி தந்தால் மட்டுமே தன்னால் அளவிடும் பணி மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீடு அளவிடும் பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கேரள மாநிலம் பாம்பனார் பகுதியில் சாலையில் நடந்து சென்றவர்களை தெருநாய் கடித்ததில் 12 பேர் காயமடைந்து பீர்மேடு தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பிக்கப் வேன் ஓட்டுநர் ஒருவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்றபோது அவரை தெருநாய் துரத்தி வந்து ஆக்ரோஷமாக கடிக்கும் சிசிடிவி காட்சியில் வெளியான நிலையில் தெருநாய்களை பிடிக்க மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை பழையப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற திருவிழாவுக்கு பக்தர்களை வரவேற்று ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்பகுதி இளைஞர்கள் வைத்த பேனர் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. பழையப்பேட்டை பகுதியில் முப்பிடாதி அம்மன் கொடை விழா நடைபெற்று வரும் நிலையில் விழாவையொட்டி அப்பகுதி இளைஞர்கள் பக்தர்களை வரவேற்று பல்வேறு வகையான பேனர்களை வைத்துள்ளனர். இதில் சில இளைஞர்கள் ஏஐயை பயன்படுத்தி அம்மன் கண்ணாடி அணிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற பேனரை அமைத்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட இந்த பேனர் அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருநெல்வேலியில் மாற்று வழித்தடத்தில் இயக்கப்பட்ட 11 மினி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்யவும் அல்லது அபராதம் விதிக்கவும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைத்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வி புதிய பேருந்து நிலையம் அருகே மினி பேருந்துகளை ஆய்வு செய்தார். அப்போது பல பேருந்துகள் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் இயக்கப்படாமல் மாற்று வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மாற்று வழியில் இயக்கப்பட்ட 11 மினி பேருந்துகளை பறிமுதல் செய்யப்பட்டன.
மேலும் பேருந்து உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய அல்லது அபராதம் விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பரிந்துரை செய்தார். திருப்பூரில் பள்ளி கட்டண விலை உயர்வுக்கு தக்காளி விலை ஏறிவிட்டது என்று நிர்வாகம் பதில் அளித்ததை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் புகார் அளித்தனர். ஊத்துக்குளி சாலை கூலிபாளையம் விகாஸ் வித்யாலயா பள்ளி இயங்கி வருகிறது. மகனுடன் சென்ற ஒருவரிடம் விடுதி கட்டணம் 65,000 ரூபாய் என கூறிவிட்டு அதனை 80,000 பள்ளி நிர்வாகம் உயர்த்தியதாக புகார் எழுந்தது. இது குறித்து கேட்டதற்கு வெங்காயம் தக்காளி விலை ஏறிவிட்டது, எனவே கூடுதல் கட்டணம் செலுத்துங்கள் என நிர்வாகம் கூறியதாக தெரிகிறது. மேலும் அரசால் நிர்ணயம் செய்த கட்டணங்களை விட கூடுதலாக வசூலிப்பதாகவும் கட்டணம் குறித்த விவரங்களை பள்ளியின் முன்பு அறிவிப்பு பலகையில் வைக்காமல் மோசடியில் ஈடுபடுவதாகவும் பெற்றோர் தெரிவித்தனர். தொடர்ந்து அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை மட்டும் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட நபர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். மாவட்ட கலெக்டர் அவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறேன். அவர் மனுவை வாங்கிட்டு கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்து என்னங்கிறாரு, திருப்பூர் மாவட்டத்தில் உங்கள்கிட்ட அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தொகை 22,960 ரூபாய்ங்க சார். இப்போ 65,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 65,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. அப்படின்னு எல்லா திருப்பூர்ல நீங்க எல்லாம் 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. உங்களுக்கு 65,000 ரூபாய் பரவாயில்லையே சார்? 65,000 ரூபாய் பரவாயில்லைன்னு நான் கட்டுறதுக்கு போனேங்க. 35,000 ரூபாய் கட்டுறதுக்கு பாதி தொகையான 35,000 ரூபாய் கட்டுறதுக்கு போனப்ப 80,000 ரூபாய் கட்டுன்னு சொல்றாங்க சார். இதுக்கு என்னங்க சார் நடவடிக்கை அப்படின்னதுக்கு, இது சம்பந்தமா நாங்க எதுவும் பண்ண முடியாது, நாங்க சிஓக்கு பாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. இங்க கொடுக்கற மனு முழுசா படிக்கிற கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரி யாரையும் அவங்கள்ட்ட நீட்டி விட்டுருவாங்க. அவங்க அப்படிங்களாங்க சார், சரிங்க சார் நான் ஏதோ பாக்குறேங்க சார். பையனுடைய படிப்பு இப்ப 4-5 நாளா போச்சுங்க. நாங்க எத்தனை வகை மனு தூக்கிட்டாலும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அரசு பேருந்திலிருந்து பெண்ணை 2 குழந்தைகளுடன் பாதி வழியிலேயே இறக்கிவிட்ட நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சங்கரன் கோவிலிருந்து ராஜபாளையம் செல்வதற்காக மகளிர் விடியல் அரசு பேருந்தில் பயணம் செய்த பிரேமா என்ற பெண்ணையும் அவரது 2 குழந்தைகளையும் சில்லறை இல்லை என்று கூறி நடத்துனர் பாதி வழியிலேயே பேருந்திலிருந்து இறக்கிவிட்டுள்ளார். இதையடுத்து மீண்டும் அரசு பேருந்து சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்துக்கு வந்தபோது அங்கு வந்த பிரேமாவின் உறவினர்கள் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து பேருந்து நிலையத்திற்கு வந்த போலீசார் பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் வறட்சி மற்றும் பருவம் தவறிய மழையால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் விவசாயிகளால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் கடனை திரும்பச் செலுத்தாத விவசாயிகளின் வீடுகளுக்கே சென்று மிரட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கூட்டுறவு வங்கி ஊழியர்களின் மிரட்டல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அரசு உடனடியாக முழு கூட்டுறவு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். மேலும் இது குறித்த மனுவை விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். அரசு பேருந்தை சரியான நேரத்தில் இயக்க வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோருடன் சென்று மாணவர்கள் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த உடையாக்குளம் புதூரைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மதுபாலனை சந்தித்து மனு அளித்தனர். அதில் நாமக்கல் மாவட்டம் தலைமைப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 30 பேர் படித்து வருவதாக கூறப்பட்டது. உடையான்குளம் புதூரிலிருந்து காலை 9:30 மணிக்கு ஒரு அரசு பேருந்து புறப்படுவதால் காலதாமதம் காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே காலை 8:30 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் தங்கள் ஊருக்கு வந்து செல்லும் வகையில் அரசு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் மனு அளிக்க அழைக்க வந்தது ஏன் என்று அவர்தம் பெற்றோரிடம் ஆட்சியர் கடிந்து கொண்டார். நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் திருமலை நம்பி கோவிலுக்கு செல்லவும் ஆற்றில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்தனர். தென்கிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் திருக்குறங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது.
இந்நிலையில் நம்பியாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் திருக்குறங்குடி மலையில் உள்ள திருமலை நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் செல்லவும் ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் நம்பியாற்றுக்கு குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் வாய்க்கால் பகுதியில் குளித்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான மூலப்பொருட்களின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் எம்சாண்ட், பிசாண்ட் மற்றும் ஜல்லி விலை திடீரென உயர்ந்துள்ளது. அதன்படி 650 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்பனையான ஒரு யூனிட் எம்சாண்ட் தற்போது 900 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல் 800 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு யூனிட் பிசாண்ட் தற்போது 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையான ஒரு யூனிட் ஜல்லி தற்போது 600 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சட்டவிரோத குவாரிகள் மூடல் எதிரொலியால் எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் போலி நகையை மாற்றி வைத்து 5 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற தம்பதி உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். டவுன் சங்கர் நாராயண் தெருவைச் சேர்ந்த முகமது ரஹமதுல்லா, ஃபாத்திமா சுஜிதா ஆகிய தம்பதி சில தினங்களுக்கு முன்பு வண்ணாரப்பேட்டையில் உள்ள பிரபல நகை கடைக்கு சென்றனர். அப்போது தாங்கள் வைத்திருந்த போலி நகையை மாற்றி வைத்து 5 சவரன் தங்க நகையை திருடிச் சென்றனர். இதனை அறிந்த நகைக்கடை மேலாளர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஹமதுல்லா, அவரது மனைவி ஃபாத்திமா சுஜிதா மற்றும் உடந்தையாக இருந்த ரசூல் ஃபாரூக் ஆகிய 3 கைது செய்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100 அடி உயரத்தில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி 24 மணி நேரத்தில் கிழிந்ததால் கீழே இறக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 24 மணி நேரமும் பட்டொளி வீசி பறக்கும் வகையில் 100 அடி உயர கம்பத்தில் பிரம்மாண்ட தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பலத்த காற்றின் காரணமாக தேசிய கொடி 24 மணி நேரத்துக்குள் கிழிந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக தேசிய கொடி கீழே இறக்கப்பட்டது. மீண்டும் தேசிய கொடி சரி செய்து பறக்க விடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் காரமடை அருகே டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று பொதுமக்கள் போராடிய நிலையில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடையை மூடினார். வெள்ளியங்காடு பகுதியில் நடைபெற்ற அரசு பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் வருகை தந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்த அரசு பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த தாவேக சட்டமன்ற உறுப்பினர் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடையை மூட நடவடிக்கை எடுத்தார். பின்னர் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை 1 மணி நேரத்துக்குள் மூடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் தாவேக சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் குடும்பத்தினரிடமிருந்து விலகி தனியே வாடகை வீடுகளில் வசிப்பதால் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். வள்ளலார் நகரம் கிராமத்தில் பட்டா வழங்க நடவடிக்கை என வருவாய்த்துறையினர் கூறிய நிலையில் நில எடுப்பு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டோருக்கு அந்த இடத்தை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகளுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஊதிய குறைப்பை கண்டித்து பிளிப்கார்ட் மினிட்ஸ் நிறுவனத்தின் டெலிவரி ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அதில் பிளிப்கார்ட் மினிட்ஸ் நிறுவனத்தில் டெலிவரி பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு ஊதியம் குறைத்து வழங்கப்படுவதாகவும் ஊக்கத்தொகை உள்ளிட்டவை கடுமையாக குறைக்கப்பட்டிருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே தங்களுக்கு பழைய ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் ஓவர் டைம் பணிக்கு கூடுதல் சம்பளம் வழங்க வேண்டும்,
விபத்து ஏற்பட்டால் மருத்துவ செலவு ஏற்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிளிப்கார்ட் மினிட்ஸ் டெலிவரி ஊழியர்கள் தங்களது மனுவில் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு மதுபான கடையை மூடக்கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மித்ராவயல் கிராமத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் இளைஞர்கள் அதிக அளவில் மது அருந்துவதால் உடல்நலம் பாதிப்படைவதோடு அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அபாயம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இந்த அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 14வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின் அஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனை கண்ட அலுவலக பணியாளர்கள் சேலம் மாநகர காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக வெடிகுண்டு தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான குழுவினர் ஆட்சியர் அலுவலகத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். 14வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பதற்றம் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் புகைப்படம் எடுக்க சூழ்ந்த தாவேக தொண்டர்களால் பரபரப்பு நிலவியது. மாவட்ட வளர்ச்சி ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றார். அப்போது தாவேக தொண்டர்கள் அவருடன் செல்ஃபி எடுக்க திரண்டனர். இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு கூட்டத்திற்கு செல்ல முடியாததால் கூட்ட அரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவன் மாயமான நிலையில் முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாணவனின் தாய் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். ஆத்து பொள்ளாச்சி கிராமத்தைச் சேர்ந்த விமல் என்ற கல்லூரி மாணவர் சென்னையில் தங்கி படித்து வந்துள்ளார். இவர் கடந்த மார்ச் 16ஆம் தேதி தனது சொந்த ஊருக்கு செல்ல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்துள்ளார். இந்நிலையில் ரயிலில் பயணம் செய்த மாணவர் விமல் இதுவரை வீடு திரும்பவில்லை எனவும் இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் தனது மகனை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை என்றும் மாணவனின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தனது மகனை கண்டுபிடித்து தர முதல்வரிடம் கோரிக்கை வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவனின் தாய் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஆபத்தான முறையில் உள்ள உயர் மின்னழுத்த கம்பியை மாற்றி அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளையம்பட்டு செல்லும் சாலையில் மின் கம்பம் மீது உள்ள கம்பிகள் விழாமல் இருக்க மரக்குச்சிகளை பயன்படுத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு முன் குச்சியை அகற்றி அதற்கு பதிலாக புதிய மின் கம்பம் அமைக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் தவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக மிதமான மழை பெய்தது. குறிப்பாக பாவூர் சத்திரம், குற்றாலம், செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் அதிகப்படியான செங்கோட்டையில் 24 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.